அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்து சாஸ்திரத்தில் பெண்களை மகாலட்சுமியோட ஒப்பிடுவாங்க. ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கும் ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த வீட்டிலும் அந்த ஆணுடன் இருக்கக்கூடிய பெண் தான். இந்த பெண் அந்த வீட்டிற்கு தாயாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம். ஒரு பெண்ணால் மட்டுமே ஒரு நபருக்கும் ஒரு வீட்டிற்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய அந்தஸ்தையும் சமுதாயத்தில் கொடுக்க முடியும். சாமுத்திரிகா லட்சணத்தின்படி என்ன மாதிரியான அறிகுறிகள் குறியீடுகள் இருந்தால் ஒரு பெண் பிறந்த வீடும் அல்லது புகுந்த வீடும் மிகப்பெரிய அந்தஸ்திலும் வசதியிலும் வளரும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. என்ன மாதிரியான அமைப்புகள் குறியீடுகள் இருந்தால் ஒரு பெண் மகாலட்சுமி அம்சம் பெற்றும் அந்த வீட்டையும் அந்த நபரையும் சொசைட்டியில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாங்க. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த அறிகுறிகள் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்தவள். அவள் இருக்கும் இடமும் அவள் பிறந்த இடமும் மிகப்பெரிய வசதியாகவும் செல்வாக்காகவும் வளரும். ஒரு ஆணின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய உயர்வுக்கும் புகழுக்கும் பெண் மிகவும் முக்கியமானவள். அப்போ பெண்ணுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் யாரும் உதவி தேவையில்லையா அப்படின்னா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் சுயம்பாக தனித்துவமாகவே வாழ்க்கையில் உயரக்கூடிய வளரக்கூடிய சக்தி பெற்றவர்கள். ஆணை காட்டிலும் பெண்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் வலிமையானவர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்குத்தான் பெண்ணுடைய உறுதுணையும் துணையும் தேவையே தவிர ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் மற்றவர்களுடைய துணை தேவையே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆண் வீடியோ போடும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டும் லைக்ஸை விட அழகான ஒரு பெண் மிக சிறிய அசைவுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸும் வியூஸும் ரொம்ப அதிகம். இதிலிருந்து ஒரு ஆணை காட்டிலும் ஒரு பெண் எந்த அளவுக்கு வலிமையானவர்கள் அப்படின்னு எளிமையாக புரிஞ்சுக்கலாம். மச்ச சாஸ்திரத்தில் வாழப்போகிற வீட்டில் பெண்ணுடைய வலது கையில் மச்சிருந்தால் அந்த வீடு மிகப்பெரிய வசதியாக மாறும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே வலது கையில் மச்சிருக்கக்கூடிய பெண் சொசைட்டியில் நல்லா செல்வாக்காக இருப்பாங்க, வாழ்க்கையில் நல்லா செல்வம் படைத்தவர்களாக இருப்பாங்க, நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய வேலையில் இருப்பாங்க, ஒரு நல்ல சொசைட்டிக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க, ஒழுக்கத்திலும் செல்வத்திலும் அழகிலும் மிக சிறந்தவராக விளங்குவாங்க, உடையை நல்லா நேர்த்தியாக அணிவாங்க, பேச்சு நல்லா கம்பீரமாக இருக்கும், செல்வம் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சொஃபிசிகேட்டடாக நல்லா வசதியாக வாழக்கூடிய அமைப்பும் யோகமும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். வலது கையில் மச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இந்த அமைப்பும் இந்த யோகங்களும் நிறைந்திருக்கும். நெற்றி பொட்டில் மச்சம் இருக்கக்கூடிய பெண் மிகவும் வசதியான நபரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்கும். அல்லது இவங்க சென்ற பிறகு அவருடைய கணவர் மிகவும் வசதியாக மாறக்கூடிய வகையில் இவங்க ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு, அவங்க சொல்லக்கூடிய யோசனை மிக சரியானதாகவும் வாழ்க்கையில் பொருளாதார அளவிலும் சொசைட்டியில் செல்வாக்காக மாறக்கூடிய வகையிலும் அவங்களுடைய யோசனையும் சிந்தனையும் இருக்கும். நெற்றி பொட்டில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தாலோ, நெற்றி பொட்டில் மச்சம் இருக்கக்கூடிய பெண் அவங்களுக்கு மகளாக பிறந்தாலோ மிகவும் யோகம் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு மச்ச சாஸ்திர குறிப்பின்படி எந்த பெண்ணின் பிறப்புறுப்பில் மச்சம் இருக்கோ அவங்க மிகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலி. மிகப்பெரிய அளவில் மகாராணியாக வாழக்கூடிய யோகமும் சக்கரவர்த்தினியாக வாழக்கூடிய அமைப்பும் பெற்றவர்கள். அவர்கள் எண்ணக்கூடிய விஷயம் உயர்வாக இருந்தால், மிக உயிரை இலக்கு வைத்திருந்தால் நிச்சயமாக அதை அடையக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களுடைய லட்சியமும் எண்ணமும் உயர்வாக இருக்கா அப்படின்னு தான் முக்கியம். அவங்களுடைய எண்ணமும் லட்சியமும் உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை விட உயர்வான நிலைக்கு போகக்கூடிய அமைப்பும் யோகமும் அவர்களிடம் நிச்சயமாக இருக்கும். அதே போல் எந்தவுடைய பெண்ணுடைய காலில் கட்டவர்களில் அருகில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் நீளமாக இருக்கோ, கட்டவர்களை விட உயரம் அதிகமாக இருக்கோ, அந்த பெண்ணும் செல்வம் செல்வாக்கு அதிகாரம் படைத்த பெண்ணாக இருக்கும். அது வாழப்போகிற வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தலைவனை விட அதிகமாகத்தான் இருப்பாங்க. அறிவு, குணம், திறமை, செல்வம் அனைத்திலும் அதிகமாக இருப்பாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முடிவும் சரியாக இருக்கும், இவங்க சொல்லக்கூடிய விஷயமும் ஆழமாக இருக்கும், இவங்க சம்பாதிப்பதும் அதிகமாக இருக்கும், சேமிப்பதும் சரியாக இருக்கும். சாமுத்திரிகா லட்சணத்தின்படி காலில் கட்டவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரல் நீளமாக இருக்கும்போது இது போல குணமும் அமைப்பும் செல்வமும் பெற்றவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். மேலும் சில சாமுத்திரிகா லட்சண குறிப்புகளும் மிக அதிர்ஷ்டம் வாய்ந்த பெண்களுடைய அமைப்புகளும் தெரிஞ்சுக்கலாம். பெண்ணுடைய கால் 5 விரலும் பூமியில் பதிகிற மாதிரி நடந்தா அப்படின்னா அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். குதிகால் அகலமாகவும் மயில் இறகு போல் அமைப்பு இருந்துச்சுன்னா
அந்த அமைப்போட பெண்ணை திருமணம் செய்ய ஆணுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாதம் வந்து பெருவிரல் நீண்டும் அடுத்து நடுவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரல் வந்து ரெண்டும் ஒட்டி இருந்துச்சுன்னா இது போல் அமைப்பு இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குதிகால் மேல் பகுதியில் மச்சம் இருந்தால் அந்த அமைப்பு கொண்ட பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கொண்டைக்கால் வந்து பருத்து இல்லாமல் இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாதம் பூமியில் படும்போது சுண்டு விரல் மட்டும் பதியாமல் இருந்தால் அந்த பெண் வந்து இயல்பாகவே கோபம் குணம் கொண்டவர்களாகவும் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் சண்டை சச்சுக்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டது பூமியில் மிக மிருதுவாகவும் அமைதியாகவும் சாந்தமாக நடக்க வேண்டும். வேகமாகவும் பதட்டமாகவும் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கையும் பதட்டமாகவும் சண்டை சச்சரவாகவும் இருக்கும். அந்த பெண் வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு ஏற்ற பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றாங்க. பெண்ணுடைய கண் வந்து சிவந்தும் நீண்டு இருக்கணும். அடிக்கண் அகன்றும் மாவிடு போல இருந்துச்சு அப்படின்னா, மேலும் பெண்ணுடைய புருவம் இயற்கையாகவே வளைந்திருந்தால் அமைப்பு இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும். இந்த அமைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெண்ணை நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய சாமர்த்திக லட்சணம் அதிர்ஷ்டமும் உங்களை வாழ்க்கையில் உயர்வாக கொண்டு போகுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. பெண்ணுடைய கூந்தல் எந்த அளவுக்கு கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உயரும் வளரும்ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேலும் சுருட்ட முடியாக இருந்தால் கூட அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் வலிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெண்களுடைய கூந்தலில் வந்து இயற்கையிலே மனம் இருக்கும். அப்படி இயற்கையிலே மனம் இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெண்களுடைய நெற்றி மேடாகவும் நெற்றியில் 2 அல்லது அதற்கு மேலே கோடுகள் இருந்துச்சுன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருப்பாங்க. இந்த பெண்களை வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிக உயர்வும் மிக அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அதுபோல் பெண்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். மூக்கு நுனி கூறாகவும் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த போல் பெண்களை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள பாதுகாப்பாகவும் சந்தோஷமாக வச்சுருந்தாலே போதுமானது. காது அமைப்பு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் கணவர் மேலே சின்ன சின்ன சந்தேகமும் சின்ன சின்ன சண்டை சச்சரவும் வரும் அப்படின்றாங்க. காது ஓரளவுக்கு அகன்று இருந்துச்சு அப்படின்னா கணவன் மேலே அன்பு பாசமும் எந்த ஒரு விஷயம் சிந்தித்து யோசித்து செயல்படுவாங்க. கணவர் ஒரு விஷயத்த சொன்னால் கூட உடனே அந்த விஷயத்தை சிந்தித்து யோசித்து செயல்படுவாங்க அப்படின்றாங்க. கைவிரல் வந்து சிவந்து இருந்துச்சு அப்படின்னா கையை பார்ப்பதற்கு சிவந்து இருந்தாலோ மேலும் உதடுகள் உரட்டையாக இருந்தாலோ அதுபோல் அமைப்பு இருந்தால் பெண்கள் மிகவும் அழகாக இருப்பாங்க. இதேபோல் அமைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகவும் உயர்வாக இருக்குன்றாங்க. பல்வரிசை முத்து போல் அழகாக நீண்டு இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இதுபோல் பெண்களை திருமணம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை உயர்வாக இருக்கும் அப்படின்றாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம். ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கும் பெண் தான் ஒரு துணையாக இருப்பாள். ஸோ அந்த பெண்ணை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கும் செல்வத்துக்கும் குறைவே இருக்காது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ சாதாரண பெண்களுக்கு இது போல் குறிப்பில்லாத பெண்கள் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர்களா அப்படின்னு கிடையாது. சாஸ்திரத்தின்படியும் சில பெண்களுடைய அமைப்பு வைத்து அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தும் இந்த அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.